தற்கொலை முயற்சிக்கு தண்டனை அளிக்கக்கூடிய ஐபிசியினுடைய பிரிவை திருத்தம் செய்வது என்று மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக நீதிமன்றத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னோம்னா 1 வருடம் காவல், அபராதம் அப்படின்ற ஒரு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், சாதாரண காவல் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. இந்த நிலையை எடுத்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக ஒரு நல்ல செய்தி, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. ஏன்னா வாழ்க்கையில் நொந்து நூலாகி ஒரு கயிறை தேடி தூக்கு முயற்சிக்கு போய் கடைசியில் அதுவும் நிறைவேறாத உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தனை, இல்லை தடுக்கப்பட்டோ இல்லை தானோ அது நிறைவேறாத ஒரு நிலையில அவனை மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டு தண்டிச்சு நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனை சிறையில் தள்ளுறது அப்படின்றது அது நாகரிகமாகவும் தெரியல, பயனுள்ளதாகவும் தெரியல. ஏதோ ஒரு விதத்தில் அவன் முயற்சி பண்ண அந்த வாழ்க்கையை வெறுத்து சரி இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் அல்லது அவனுக்கு வேற ஏதாவது ஒரு அறிவுரை வழங்குவோம் அப்படின்ற ஒரு முயற்சியை மேற்கொள்வது தான் சரியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய நினைப்பு. ஏன்னா இப்போ நம்ம நாகரிக காலத்துல தண்டனையால எதையும் தடுக்க முடியாது அப்படின்றது பரவலா தெரிஞ்சு போச்சு. தூக்கு தண்டனையினாலேயே பெருங்குற்றங்களை எல்லாம் தடுத்துட முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இந்த சமூகம் நம்மளுடைய இந்த நம்மள அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்களே, அவன் என்னடா ஒரு கோழப்பைய தற்கொலை பண்ண முயற்சி பண்ண போனா அப்படின்ற மாதிரி அவன் சிறையிலேருந்து வெளியில் ஒன்றை செஞ்சாங்க அப்படின்னா அது இன்னமும் ஒரு சித்திரவதை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையத்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது ஒரு நாகரிகமான ஒரு எதிர்காலத்தை பார்க்குற ஒரு முயற்சியை நான் கருதுறேன். வாழ்க்கையே தண்டனையாகி போறவன் தான் தற்கொலை முயற்சிக்கு போறான். அப்ப அவருக்கு இன்னொரு தண்டனை கொடுக்கறது ஒருவரே 2 முறை தண்டிக்கிறதுக்கு மாதிரி தான் ஆகும். அது மட்டும் இல்ல, இது நீங்க இந்த தற்கொலைங்கிறது இன்னும் புதுசானது இல்லை, நம்ம நாட்டுக்கு மட்டும் இருக்கிறது இல்லை. இது ரொம்ப காலகாலமா இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ் பண்பாட்டுடைய ஒரு அங்கமா ரொம்ப காலமா இது இருந்திருக்கு. தமிழ் பண்பாட்டுடைய அங்கமா இருக்கு, சங்க காலத்திலேயே இருந்திருக்கு. அப்புறம் வடக்கு இருந்து உயிர் நீத்தல் அப்படிங்கிற ஒரு இது, அப்புறம் சமண பண்பாட்டிலையும் அது இருந்திருக்கு. அதை அதை பெருமையாக கருதுகிற ஒரு இதான், குற்றமாக கருதுகிற ஒரு தன்மை இல்லை. அப்படியான ஒரு சூழல்ல இது பிரிட்டிஷ் அதெல்லாம் வெறுத்து செய்யப்பட்டதில்ல, இப்பொழுது வெறுத்து செய்யறாரு. இல்ல அதுலயும் வருது. இப்ப சமண இதுல வெறுத்தும் அவங்களுக்கு பல நோய் இருந்தாலும் இப்படி அதுக்கான பல காரணங்கள்ல அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க தமிழ் மரபுல சங்க காலத்துல பாத்தீங்கன்னா பெருமைக்காக அல்லது ஒரு மானத்துக்காக அப்படி பண்றதுங்கிற இது இருந்திருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்ம லா கமிஷனே இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ரிப்போர்ட்லயே இதை ரிப்பீல் பண்ணணும்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதில் சில இது அதுவும் குறிப்பாக நீதிமன்றத்தில் இது அடிப்படை உரிமைக்கு எதிராக இருக்குது, தன் உயிர் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கக்கூடாது, அது அல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான், வரவேற்க வேண்டிய வித்தியாசம் இருக்கு ரவி. என்னன்னா தற்கொலை செய்து கொள்கிற முயற்சி குற்றமா இருக்கிறதுக்கு இல்லையா, பெருவாரியான நாடுகள் அப்படி இல்லை சட்டத்தில். உலகம் முழுக்க நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகள்ல தற்கொலை செய்து கொள்ள முயற்சி சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு தற்கொலைக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அது குற்றம். அது இன்னும் பல நாடுகள்ல எங்கெல்லாம் தற்கொலை செய்ய முயற்சிப்பது குற்றம் இல்லையோ அங்க கூட தற்கொலை செய்ய முயற்சி பண்ணவருக்கு உதவி செஞ்சது குற்றமா இருக்கு. அதுக்கு தண்டனை, அபராதம் அதெல்லாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தற்கொலை செய்ய முயற்சி பண்றாரு பாருங்க, அவருக்கு மட்டும் அதை குற்றமா கருதப்படலை. அப்படிதான் பெருவாரியான நாடுகள் இல்ல. இது ஒரு அதாவது பிரிட்டிஷ் காலனி பிரிட்டிஷ்ல மட்டும்தான் ஃபாலோ வந்ததுனால அது அப்படியே கண்ணை மூடிட்டும் சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 66 வருஷம் ஆச்சு நம்ம இதை பத்தி முடிச்சு பாக்குறதுக்கு. ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் நம்ம இந்த ஒரு சட்டத்தை பத்தி முடிச்சுக்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 66 ஒரு நாடு அப்படிங்கிற வகையில நான் பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நாடுங்கிற வகையில ஒரு சமூகன்ற வகையில இது இந்த மாதிரி ஒரு சட்டம் தேவையில்லை இல்ல. ஆனா இங்க நமக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விழிக்கிறது இந்த விஷயத்துல லேட்டா இருக்கலாம், ஆனா வேற விஷயத்துல முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. உலக சராசரி தற்கொலை விகிதத்தை விட இந்தியாவுடைய விகிதம் தான் அதிகமா இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்துல அதிகம் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இந்தியால அடுத்து ஜப்பான்ல தான் இருக்கு. இல்ல அது என்ன பிரச்சனைனா, தமிழகத்தினுடைய சூழல் ஒரு இந்தியாவுக்குள்ள தமிழகம் அதிகம். என்ன காரணம், யூனியன் பிரதேசங்கிறது அது அதிகம் இல்ல. அது மட்டும் இல்ல, இங்க என்னன்னா அதாவது அரசியல் கட்சிகள் பல அரசியல் கட்சிகள் இது ஒரு பெரிய விஷயம் ஆக்கிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இல்ல அந்த முயற்சிகள் பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஜெயலலிதா பற்றின ஒரு தவறான ஒரு கட்டுரைக்கு இங்க ஒரு அரசியல் தற்கொலை முயற்சியே நடக்குதுங்க. அது மாதிரி அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய தொண்டர்களை இதுல இருந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்கு எந்த அரசியல் கட்சியுமே முன் வரல. நான் குறிப்பிட்ட ஒரு கட்சி நான் சொல்ல வரல. நிச்சயம் நான் ஆதரிக்கிறேன், உங்க கருத்தை நான் ஆதரிக்கிறேன். ஆனா அடிப்படை பிரச்சனை ஒட்டுமொத்தமா நீங்க புள்ளியோரத்தை பாத்தீங்கன்னா தற்கொலை செஞ்சுட்டு சாகிறவங்கள எத்தனையோ இப்படி கொள்கை அடிப்படையில்
அது தலைவருக்காக சித்தாந்தத்துக்காக அந்த பெயரால் தீக்குளித்தோ வேறு விதமாக தற்கொலை செய்யறவருடைய எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அது 1% கூட கிடையாது. இந்த மாதிரியான காரணங்கள் எண்ணிக்கை வந்து நீங்க காரணங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் தொல்லை காரணமா இருக்கு. பெருவாரியான காரணம் நம்ம இந்தியால எதை பெருசா கொண்டாடிட்டு இருக்கோமோ அதுதான் காரணமா இருக்கு. இல்ல அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா குடும்பம்ங்கிற அமைப்பு அதுதான் காரணம். குடும்ப காரணங்களுக்காக தான். அதுல கூட வந்து வறுமை இது கீழே வரல. என்ன நோய்களுக்கு பண்றது இதுல வரல. காதல் தோல்வி நான் சொல்ற புள்ளியோரத்துல வரல. குடும்ப பிரச்சனைகள், இதல்லாத குடும்ப பிரச்சனைகள், வறுமை அல்லாத. அதுலயும் ஞானி 80% பேர் படிச்சவங்க. ஆமா, தற்கொலை பண்ணிக்கிறவங்கள 100 பேர் இருக்காங்கன்னா 80 பேர் படிச்சவங்க. இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய தற்கொலை நோட் எழுதி வைக்கணும்ல, அவர் படிச்சவரா அது இல்ல. ஞானி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, அயல் நாடுகள்ல வந்துட்டு தற்கொலை முயற்சிக்கு இது வந்துட்டு அவருக்கு இல்ல, ஆனா தூண்டுறவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, உதவி செய்யறோம். இந்த நாட்டுல இருக்கக்கூடிய சூழலுக்கெல்லாம் தானே அது காரணமாகுது. இந்த சூழலை உருவாக்குறவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா அரசியல்வாதிகள் யார் தண்டிக்கிறதுனே தெரியாது. அந்த அபேட்மெண்ட்ங்கிற இது வந்து அது எப்பயுமே நம்ம இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப அதை வந்து எடுத்துட்டோம்னா சிக்கலாகும். அபேட்மெண்ட் வந்து கொலைக்கு நிகரா கருதப்படும். என்ன காரணம்னா இவர் வந்து இப்போ வந்து இவர்கிட்ட இருந்து நான் சொத்து எடுக்கணும் அப்படின்னா இவர் ஏதாவது ஒரு விதத்துல சொல்லிட்டே இருக்கிறது, இருந்து என்னதான் செய்ய போறீங்க, சாதிக்க தான் போறீங்க அப்படிங்கிறது. அது வந்து கொலைதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீண்ட கால திட்டம் போட்டு பிளான் பண்ணி அவரோட சொத்தை அபகரிக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம ஊர்ல நடக்கத்தான் செய்யுது, நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த சட்டத்திற்கு இந்த திருத்தத்திற்கு காரணம் வந்து என்னன்னா, பெரும்பாலும் இந்த மன அழுத்தம். நீங்க வந்து குடும்ப காரணமோ ஏதோ ஒரு மன அழுத்தம்னா அவனுக்கு தேவை வந்து சிகிச்சை தான். ஒரு மனோதத்துவ ரீதியாக ஒரு கவுன்சிலிங் அந்த மாதிரி சிகிச்சையை தான் தர வேண்டுமே ஒழிய நம்ம வந்து தண்டனைங்கிற வேற ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது இன்னும் கூடுதலான அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் தான். சிகிச்சை மட்டும் இல்லை. இது சம்பந்தமா ஒரு சுவாரஸ்யமான செய்தி கொஞ்ச நாள் முன்ன படித்தேன். என்னன்னா, தற்கொலை பண்ணிக்கிற மனநிலை இருக்கு பாருங்க, அது அந்த நொடியில தோன்றி அந்த நொடியில மறந்துடுது. அந்த நேரத்துல வேற ஒரு சரியான நண்பன் கூட இருந்திருந்தா கூட அது மாறி போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதை வந்து ஒரு இவங்க டாக்டர்கள் சேர்ந்து ஒரு சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 4 கிராமங்களில் போய் சோதிச்சு பார்த்துருக்காங்க. எப்படின்னா, அந்த கிராமங்களில் நிறைய தற்கொலை சாவு இருக்கு. பெரும்பாலான தற்கொலை சாவு பூச்சி மருந்து பயன்படுத்தி தான் நடக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பூச்சி மருந்து வந்து உடனே கிடைக்குது. உங்களுக்கு மூழ்கிட்டாலோ தூக்கத்தை எழுந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாலோ சட்னி கையில் வீட்டில் டப்பா இருக்கு, பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிடுறதுங்கிறது இருக்குல்ல. அப்போ அதனால கிராமத்தில் எல்லாரையும் கூட்டி இந்த பூச்சி மருந்தை வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, எல்லா பூச்சி மருந்தையும் லாக்கர் போட்டு ஊர் பொதுவாக ஒரு கட்டடத்தில் வச்சு லாக்கர் போட்டு தனித்தனி பூட்டு சாவி போட்டு கொடுத்துருவோம். இதோட சாவியில் ஒரு சாவி தான் உங்ககிட்ட இருக்கும், இன்னொரு சாவி லாக்கர் பில்டிங் மேனேஜர் கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ பூச்சி மருந்து அடிக்க எடுத்துகிட்டு போனோம்னாலும் 2 பேர் சாவி போட்டு தரதா தான் பூச்சி மருந்தை வாங்கிட்டு போக முடியும். அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை 4 கிராமத்தில் பண்ணி பார்த்துருக்காங்க. பண்ணி பார்த்த உடனே கணிசமாக தற்கொலைகள் குறைஞ்சி போயிடுச்சுங்கிறாங்க. அந்த நேரத்தை அந்த நொடியில தோன்ற உணர்ச்சி இருக்குல்ல, அதுக்கு உடனே பூச்சி மருந்து கிடைக்கல, சரின்னு 2 நிமிஷம் என்ன கிடைக்கும் தேடின நேரத்தில் எதுக்கு சாகணும் வேண்டாம் அப்படின்னு மனநிலை மாறிடுது. அதுதான் இந்த விஷயத்தை பத்திட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரவிக்குமார் சொன்னது மாதிரி இந்த மனநிலை பாதிக்கக்கூடிய இந்த விடயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துயவு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட தமிழ்ல இருக்கு. அது என்னன்னா, மனம் வந்துட்டு அந்த அளவிற்கு தன்னை நம்பிக்கை இழந்த ஒரு நிலைக்கு ஒரு மனுஷன் போகும்போது அது ஒரு துயவு. அவன் எதுவுமே செயல்பட மாட்டான், வேணாம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு போறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜுக்கு போறான் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜையே வந்துட்டு துயவுன்ற ஒரு வார்த்தையோட போட்டிருக்காங்க. ரொம்ப ஆழமானது தான் அந்த பிரச்சனை. ஏதோ திடீர்னு நம்ம விடுதலை பெற்ற இந்தியாவுடைய பிரச்சனை இல்லை, இது நீண்ட கால பிரச்சனை தான். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இன்னும் நல்லா